என் பிள்ளைங்களுடைய கரத்துல கொடுத்து அதை கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். வாங்க. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. நம்மை தெரிந்து கொண்டு விட்டான், அவர் கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாளிலே அவர் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை பயப்பட. எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? எத்தனை பேர் பயப்படுறீங்க? எல்லாம் வியாதி வந்துட்டா பயம், பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், இல்ல பொல்லாத ஆவிகள். ஆனா கர்த்தர் நம்மோட இருக்கும்போது எதை குறிச்ச நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்பட தேவையில்லை. ஆகவே இன்னொரு வசனம் சொல்ல இருக்கிறது, 5 முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அந்த சீயோன் பர்வதம் அது அசைக்கப்படுவதே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த சீயோன் பர்வதம் எப்படி அசைக்கப்படாமல் இருக்கிறதோ, வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் கவலை வந்தாலும் வியாதி வந்தாலும் அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. புட்டு வச்சுக்க, பூ வச்சுக்க, சந்தனம் வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க. ஆனா உனக்கு விரோதமா குழி வெட்டினாங்கன்னா அந்த குழியில அவங்கதான் விழுந்து, அவர்கள் தான் விழுந்து போறாங்க. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கும் சில வேலைகளிலே விசுவாசிகளுடைய உள்ளத்தை அசைக்கக்கூடிய துர்ச்செய்திகள் வருகிறது. விசுவாசமா இருப்பாங்க, நம்பிக்கையோட இருப்பாங்க, திடீரென்று ஒரு துர்ச்செய்தி வரும். யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, போராட்டம் வரும், நம்பிக்கை துரோகங்கள் வரும். ஆனா எந்த ஒரு மனுஷனும் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து அவரையே உயர்வலமாக்கிக் கொள்ளுவானால் நிச்சயமாக அவர் கைவிடவே மாட்டார். இன்னைக்கு உலக தலைவர்களும் கூட்டங்கள் நடத்துறாங்க, என்னன்னா போராட்டம் நடக்குது, ஏதோ நடக்குது. ஆனாலும் இந்த நாளிலே நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாயனூர் என்ற ஒரு ஊரிலே ஒரு விதவை தன் மகன் இறந்து போகிறான். அவனை பாடையிலே வைத்து கட்டி தூக்கி கொண்டு வராங்க.
அந்த பானையை கட்டி தூக்கி கொண்டு வராங்க. யாரும் போய் இயேசுவிடத்துல சொல்லல, இல்ல அவங்களும் வரல. ஆனா இந்த இடத்தை இதை பார்க்கும்போது அவன் அடக்கம் பண்ண ஆயத்தத்தோட போறாங்க. அவனை புதைப்பதற்கு ஆயத்தத்தோட என்ன பண்றாங்க, போறாங்க. அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். ஏன் தெரியுமா? அவன் கண்ணீர் விடுறான். ஒரே பிள்ளை, புருஷனும் செத்து போயிட்டான். ஒரே பிள்ளை, ஆதரவே இல்லை, அவனும் செத்து போயிட்டான். இப்ப ஆதரவே இல்லை, நான் என்ன செய்வேன்? ஒரே பிள்ளை செத்து போயிட்டானே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, யோசித்து பாருங்க, எத்தனை பெரிய வேதனை இருக்கு. சாதாரணமான சொல்லிடலாம், மகன் செத்து போயிட்டாரு, செத்து போனா புதைக்கதும் வேணாம், நான் இருக்கணும், வேற என்ன செய்யணும்? அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நம் தேவன் பிரயோஜனம் இல்லாததை பிரயோஜனமாக்க வந்தவர் தான் நம் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்தை பார்க்கிறோம். இனி அவருடைய வாழ்க்கை குறித்து அவ யோசிக்க, இனி நான் எப்படி வாழ போகிறேன் என்ற பயமும் திகிலும் வேதனையும் அவள் கண்களிலே தெரிந்தது. அப்பொழுதுதான் கண்ணரை காண்கிறதான இயேசு, அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவன் கெட்ட போய் ஹல்லேலூயா பாடையை தொட்டு அவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. மரித்தவன் எழுந்தது உட்கார்கிறான். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு முறை என்னுடைய எதிர் வீட்டில அவங்க சபையில இருக்கிறவங்க தான், அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும், என் வீட்டோட கேட்ல ஏறி உள்ள குதிச்சு காலிங் பெல் சத்தம் கேட்குது. என்னடா இது காலிங் பெல் சத்தம் கேட்குது? மணி 2 வந்து பார்த்தா அந்த பையன் அழுதுட்டு இருக்கிறான். என்னப்பாண்ணா, அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, கொஞ்சம் வாங்க ஆண்டி. வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனா அந்த அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல அப்படியே சாஞ்சு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அழுகுறாங்க. அம்மா, எனக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது, என் 2 பிள்ளைகளையும் இப்படியா அவர் திக்கற்றவர்கள் போட விட்டுட்டு அவ போயிட்டால என்ன மாறல கடத்திட்டு அழுதுட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் எதை வச்சு தருமா அற்புதம் செய்யறாரு? நம்ம நம்பிக்கை வச்சுதான். அப்போ முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே, நான் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்குது, கேன்சர்ல இருந்து சுகம் தரீங்க, பிரச்சனைல இருந்து வெளில கொடுக்குறீங்க, பிசாசுகளை துரத்துற, பேய்க ஓடுது, பில்லி சூனியக்கட்டுல இருந்து வெளில கொடுக்குறீங்க, செய்வினை எடுக்கிற, எல்லாத்தையும் கொடுத்து இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் செய்யலையே. என்ன மகளே, செத்தவங்களை உயிரோடு எழுப்பணும். ஆனா இன்னைக்கு எழுப்பணும்னு வச்சுக்கோ, என்ன கடவுளை மாத்தி. நான் கேட்டது ஒரு முறை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை. ஏன்னா இப்ப நான் நான் அந்த மாதிரி செஞ்சதே இருந்தேன்னு வச்சுங்க, எங்கெல்லாம் சாவு கொடுக்குதா அங்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அங்கெல்லாம் கூட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்க. மரணம் என்பது ஒரு நாள் நிச்சயம். ஆனா அன்றைக்கு நான் கேட்டதை கர்த்தர் செய்தார். அந்த இடத்துல போயிட்டு ஒரே ஒரு சவால் விட்டேன், ஏசப்பா, இதுவரைக்கும் கேட்காத ஒன்று நான் கேட்கிறேன். இந்த பிள்ளைகளும் கணவரும் கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள், இவர்களை எழுப்புங்க, ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷமா நின்று ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். திடீரென்று அந்த அம்மா எழுந்து உட்காந்து சொல்றாங்க, சிஸ்டர், உங்க குரல் வானத்துல கேட்டது. நான் மேல போய் கொண்டிருந்தேன், அங்கே உங்கள் குரல் கேட்டது.
இன்றைக்கும் ஜீவனோட இருக்காங்க. இது நடந்து ஆயிடுச்சு 20 வருஷம், 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு இது நடந்து. இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீ ஆசைப்பட்டத உன் புருஷன்கிட்ட கேட்டா கூட கிடைக்காது, உன் புள்ளகிட்ட கேட்டாலும் கிடைக்காது. ஆனா இந்த ஈஸ்வர்கிட்ட நீ கேட்டுப்பார், உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டுப்பார், கிடைக்குதா இல்லையா என்று சொல்லி. நேற்று வரைக்கும் இல்லை, காலையில வரைக்கும் வெறும் காத்துதான் போச்சு. அதான் எப்பவும் நான் பாட்டு பாடாம நான் பிரசங்கமும் பண்ண மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். முதல்ல ஒரு பாட்டை பாடி ஆராதனை பண்ணிட்டு தான் நான் செய்வேன். ஆனா தொண்டையில காத்துதான் போச்சு, இப்ப பேச்சு வந்துருச்சு. ஒரு அலேலியா சொல்லுங்க, சொல்லுங்க. பேச்சு வந்துருச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு நெருக்கம் வரும் பொழுதெல்லாம் நான் மேல போயிடுவேன், மாடிக்கு போயிடுவேன். போயிட்டு இங்க ஆண்டவருடைய சமூகத்தை உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி வந்துட்டேன்னா உடனே காரியம் சக்சஸ். ஹல்லேலூயா. அங்க போட்டுட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் கீழே வருவதற்குள்ள காரியங்கள் சரியாய் முடிந்து விடும். ஹல்லேலூயா. அதே போல என் தேவன் என்னிடத்தை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நான் அப்படியே செஞ்சு முடிச்சிருவேன். என்கிட்ட இல்லாண்டவரு நான் என்ன பண்ணுவேன், இப்படி பேச கேட்கவே மாட்டேன். அவர் சொல்லிட்டாரா வழியா அவர் சொல்லிடுவார். கண்டிப்பா செய்வாரா இல்லையா? நீ ஃபாரின் போவன்றாரு, சொல்லிட்டாருன்னா வழி யார் செய்யுது? அவர் தான் செய்யும், கண்டிப்பா செய்வார். அது போல கடந்த நாளிலே, கடந்த மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, மகளே, படப்பையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது குடுமா, ஏதாவது கொடு. என்ன தாண்டவர், ஏதாவது கொடு, கொடுத்து அவளை கூப்பிடு அப்படின்னார். கொடுத்து கூப்பிடுறேன், என்ன ஆண்டவரை கொடுப்பேன், எதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் மறுபடியும் ஜெபம் பண்ணேன். தம்பிக்கிட்ட எப்போவுமே ஆவியாளர் பேசினாலே எதனா ஏதாவது செய்யணும்னா நான் அவர்கிட்ட கேட்பேன், தம்பி என்னப்பா இது மாதிரி இருக்குது, செய்யலாமா? இருக்கட்டும்மா, அப்புறமா செய்யலாம், இருக்கட்டும், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்குள்ள அந்த உற்சாகத்தை பார்த்து சொல்லிட்டேன், இல்லைம்மா உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ நீங்கள் செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு உட்காந்து ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணினே இருக்கும்போது ஒரு சகோதரி வந்தாங்க சர்ச்சுக்கு. அவங்க கிட்ட பேசினேன். உடனே அவங்க என்ன பண்ண, உடனே 100 கிலோ ஒரு மூட்டை அரிசியா கொண்டாந்து இறக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு சகோதரி கிட்ட, நம்ம ஊழியத்துக்கு வராங்க, அந்த சகோதரி கிட்ட பேசினேன். அந்த சகோதரி யாருன்னா 26 வருஷங்களுக்கு முன்பாக வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனவர்கள் 23ஆம் ஆண்டிலே என்னை தேடி தேடி அலைஞ்சி கிடைக்காம 26லே மறுபடியும் என்னை தேடி வந்து அந்த தெருமுழுக்க தேடிட்டு கடைசி அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே அவங்கள பார்க்காம நான் போக மாட்டேன், இன்னைக்கு எப்படியாவது நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொன்னாங்க, எப்படியாவது நீ பார்த்துட்டாப்பா போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா வீட்டு கதவை தட்டி தட்டி தட்டிட்டு கடைசியில் என் வீட்டு கேட்டுக்கிட்ட முன்னாடி வந்து, ஆண்டவரே இந்த கேட்டை தட்டுறேன், இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நான் தான் அந்த கேட்டை திறந்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்களுடைய வைராக்கியம். எப்படியாவது என்னைக்கு நான் பார்த்தேன்னா கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, ஆவியானவர் பேசின அந்த வார்த்தை அன்னைக்கு அந்த சந்தோஷம். அன்றைக்கு அந்த வந்துட்டாங்க அவங்களும். அன்றைக்கு சகோதரிக்கு கர்த்தர் பேசினார். சதி எங்க ஃபாரினெல்லாம் வரல, நான் வந்து ஆண்டோடைய சம்மத்தை கேட்டுட்டு போய்
அந்த யாசகம் கேட்கிறேன். அந்த யாசகம் கேட்டா கூட பிச்சை போடணுமே. யார் போடுவாங்க இல்லையா? இப்படியாக கர்த்தர் அவர்கள் மூலமா செய்தார். அதன் பிறகு அந்த காய்கறி கொடுக்கணுமே, வெறும் அரிசி கொடுத்தா நல்லா இருக்காது, ஒரு வார்த்தை வச்சு சாப்பிடட்டுமே, ஒரு காய்கறி வாங்கணுமே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது திங்கட்கிழமை என் கணவர் உடல்நல குறைவாய் ஐசியோட வைத்து 5 நாட்கள் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான். பயப்படவே இல்லை, பயப்படல. ஆனா இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் சொல்றம்மா நீ போயிட்டு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வா. நல்லா இருக்காரு, நல்லா நாளைக்கு டிஸ்டன்ஸ், நாளைக்கு வீட்டுக்கு வர. ஆகவே தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரையே எவன் ஒருவன் புயவலமாக்கிக் கொள்ளுகிறானோ அவன் பாக்கியவான் என்று வேதம். அவன் பாக்கியவான். ஆகவே வியாதியை குறிச்சோ, வேதனை குறிச்சோ, துக்கத்தை குறிச்சோ, வரும் காரியங்களை குறித்தோ, நிகழ்காரியங்களை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு காலை முதல் கொண்டு சொன்ன காத்துதான் வந்துச்சு என் வாயில. மேல தொண்டை அடைச்சு போச்சு. என் கணவருக்கு 3 நாளைக்கு முன்பாக எப்படி தொண்டை அடைத்து விட்டதோ பேச்சு வராம, அதே மாதிரி எனக்கு 3 நாள் அடைத்து பேச்சு வராம. இன்றைக்கு வாக்கு தத்தம் பண்ண வேண்டும், வாக்கு தத்த ஜெபம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் கண்ணீரோடு மேல போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் இன்னைக்கு பேச வைத்தார். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் பயம், திகில், வேதனை, கண்ணீர், கலக்கம் எல்லாம் இருந்தது. ஆனா இனி எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் நான் வென்று விட்டேன். எந்த பிரச்சனையா இருக்கட்டும் பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. எல்லா ஜனங்க வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் எக்கச்சக்க கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. இரவெல்லாம் வராங்க. ஆனா ஒருத்தர் கூட என்ன பார்த்து ஆன்டி, அம்மா, சித்தி நாங்க கூட இருக்கட்டும்மா, உங்கள் தேவை என்ன, சாப்பிட்டீங்களா? 2 நாள் சாப்பாடே கிடையாது, 2 நாள் தூக்கமே கிடையாது, இரவெல்லாம் ஜெபம். ஒரே ஒரு வார்த்தை அப்பாட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே என் உடல் ஊழியக்காரர், அதான் நான் சொன்னேன், என் உடல் ஊழியக்காரர், என் உடல் ஊழியக்காரர் எனக்கு வேணும், எனக்கு வேணும். மரணப்படுக்கை, போன மூச்சு திரும்பல, என்னென்னவோ பண்றாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருந்தார். நாங்க இருந்த மருத்துவமனையில சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை என்று சொல்லி வேறு ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாருங்க, பிசாசு எவ்வளோ நய வஞ்சகத்தோட வரான். அன்னைக்குதான் ஜெபிக்கிற நாள். ஜனங்களா வந்து 11 மணி வரைக்கும் கூட்டம் இருக்கும். ஒருவருக்கா ஜெபித்து அனுப்புகிற நாள் அது. அந்த நாளிலே என்னை கொண்டு போய் மருத்துவமனையில வச்சுட்டான். அங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு மாயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஆம்புலன்ஸ கொண்டு வந்து பிரதர் கிட்ட இருந்து அந்த ஆம்புலன்ஸ்ல அவங்க ஏத்துறாங்க. அவருக்கு அந்த என்ன சொல்றது, அவருக்கு அந்த என்ன சொல்றது, அந்த ரொம்ப முடியாம இருக்கிறதால மைண்டு சரியில்லை அவருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல, ஏசப்பா கிட்ட தான் நான் வச்சேன். அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறுறதுனால ஏற முடியல. அந்த கை தன்னால வந்து என்ன பிடிக்குது. அம்மா பாத்து காலை எப்படி வச்சுக்க பாருங்க. அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த மருத்துவமனையில சேர்த்தேன். அங்கேயும் ஐசியூல எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. அங்கேயும் சொல்றாங்கம்மா என்ன பண்றது தெரியல, ஏறுது இறங்குது. ஆக்சிடென்ட் சரியா இல்லை, என்ன பண்ற? ஆனால் நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் நம்பி இருக்கிற தேவன், நான் உலகத்தை நம்பல, மருத்துவரை நம்பல, மருந்த நம்பல, யாரையும் நம்பல, சொந்தத்தை நம்பல, வந்ததை எதையுமே நான் நம்பல. என் தேவனாகிய கர்த்தரை நம்பினேன். அவர் என்னை கைவிடவில்லை. இன்றைக்கு அவருக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, வெள்ளத்தை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு எதுக்குமா கவலை? அவர் சொன்னார், ஏசப்பா சொன்னார், ஆவியானவர் பேசினார், என் ஜனங்களுக்கு ஏதாவது செய், ஏதாவது 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 செய். ஹல்லேலூயா. இப்ப என்கிட்ட இருக்கிறது சரீரத்துக்குரியத காரியம் தான் நான் வச்சிருக்கிறேன். ஆனா முதல்ல உங்களுக்கு அதை கொடுக்கல, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறேன், ரட்சிப்புக்குண்டான வழியை கொடுக்கிறேன், உங்க ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறேன். அதுக்கு பிறகுதான் அழிஞ்சு போற சரீரத்துக்குரிய ஆகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலையே படாதீங்க. நீ கவலைப்படுறதுனால எதையும் கூட்டவும் குறைக்கவும் முடியவே முடியாது. நீ கவலைப்படுறதுனால எதையுமே செய்ய முடியாது. ஆகவே தேவை ஒன்றே. ஒரு வார்த்தை, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். அவள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள் என்று. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. இது எப்படி நடக்கும்? நான் நினைச்சிருந்தேன். நடக்குமா? நடக்காது. ஹல்லேலூயா. இத கொடு அப்படின்ட்டாரு, ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். ஜெபம் ஜெபம் என்றால் தேவனோட பேசுவது. அவனோட பேசுனா அவனுக்கு கொடுத்துருவார். இதுதான். ஆகவே இந்த நாளிலே என்னுடைய எல்லா தேவைகளையும் என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நான் கேட்டு 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 ஒவ்வொரு காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். வரப்போகிற அந்த மே மாதத்துல கூட உங்கள் குழந்தைகளை நீங்க அனுப்பி வைங்க. இங்க VBS நடக்கும் 5 நாள். எத்தனை நாள் வச்சுக்கிறீங்க? அந்த பிள்ளைகளுக்கு நல்ல டான்ஸ் சொல்லி தருவாங்க, வசனங்கள் சொல்லி அந்த பிள்ளைகள் நல்லா ஆட பாட அந்த பிள்ளைகளுடைய அருமையான காரியம் நீங்கள் கண்டு கணிக்க முடியாத கிருபையினாலே கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஆகவே உங்களோடு கூட அது முடிஞ்சு போகாது. காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பா என் கூடவே இருந்தார். என் தோள் மேல கையை போட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தார். எனக்கு பாருங்க, மருத்துவர்கள் ஆச்சரியப்படும்படியா எனக்கு அவர் சரியாயிட்டார். நாளைக்கு வீட்டுக்கு வரார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தரையே நம்பி அவரையே நாம் புயவல்லமாக்கிக் கொள்ளுவோமானால் நிச்சயமாகவே நாம் கைவிடப்பட்டதால் சரித்திரமில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படி. இது எப்படி நடக்கும்? இது எப்படி வரும்? அன்னைக்கு வந்தியம்மா கண்ணீரோட எப்படி நடந்துச்சு? அன்னைக்கு வேதனையோட வந்து, அம்மா நீங்க சொல்றீங்க இது நடக்குமா? நடந்துச்சே, அது எப்படி நடந்தது? அப்படிதான் இதுவும் நடக்கும். ஓ, கர்த்தர் உன் வாழ்க்கை மாற்றி அமைப்பார். உன் கண்ணீரை அவர் காண்கின்ற தேவன். அந்த நாயம் அவர் விதவை கூப்பிடல, இயேசுவே என் புருஷன் செத்த போயிட்டான், என் பிள்ளையும் செத்த
எனக்கு ஆதரவு இல்லாத நான் நிக்கிறேன்னு என் பிள்ளை வந்து எழுப்பு நான் கூப்பிட்டேன். இயேசுவே போனா அந்த கண்ணீரை கண்டா மனம் உருகினார். பாடைய தொட்டா செத்தம் உயிரோடு எழுந்தான். கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு செத்து போயிருக்கிறவர்கள் உள்ளங்களை கர்த்தர் எழுப்புவார். செத்து போயிருக்கிறவர்கள் உள்ளத்தை எழுப்புவார். உங்கள் வாழ்க்கை செத்து போயிருக்கிறது, உள்ளங்கள் செத்து போயிருக்கிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள் வெளியில சொல்ல முடியல. எத்தனை காலத்துக்கு தான் இந்த வாழ்க்கை? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருந்து நான் செய்யும் காரியம் அதிசயமாக இருக்கும். அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கத்த அவரால கூடாதது ஒன்றுமே இல்லமா. இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, இன்னைக்கு கேட்டு பாருங்க. அல்லேலூயா. நான் வந்து உட்காரும்போது பேச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. இப்ப வந்து உட்கார்ந்த நானு பேச முடியாத வந்து உட்கார்ந்த தம்பிகிட்ட சொன்னப்பா முடியாது, பார்க்கலாம், செய்தி கொடுக்கிற நேரம் வரும்போது கர்த்தர் செய்யணும் சொல்லிட்டு உட்கார்ந்தேன். என்ன நடந்துச்சு? இப்போ உங்க கண்ணு முன்னாடி யோசித்து பாருங்க. அவர்தான் கர்த்தர், அவர்தான் இயேசு. வானத்திலிருந்து பூமிக்கு வந்த ஜீவாப்பம் நானே சொன்னாரு. நான் குடிக்கிற தண்ணியை நீ குடுக்கிற தண்ணியை நீ குடிச்சுனா உனக்கு தாகமே எடுக்காதுன்னா. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே உங்களை விடுதலையாக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்க, உங்களை பரிசுத்தமாக்கி தன்னோடு அழைத்து செல்ல. அப்படிப்பட்ட தேவனை நம்ம விட்டுட்டு எனக்கு எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதை மாற்ற அதை இதெல்லாம் பண்ண வரல. இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பா என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, ஏசப்பா என் வயிற்று வலிக்குது எனக்கு சுகம் கொடுங்க, ஏசப்பா என் முட்டி வலிக்குது, என் முழங்கால் வலிக்குது, என் முதுகு வலிக்குது, என் பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என் மகனுக்கு கேன்சர் வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு மாய்வாளம். நான் சொல்றேன், இதெல்லாம் வியாதி கிடையாது. வியாதி அது சத்துரு எடுக்கிற ஒரு ஆயுதம். அவன் எடுத்துக்கிற ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். அந்த ஆயுதத்துக்கு பேரு தான் சொன்ன பாருங்க, ஒரு பேர் இருக்குது. ஒவ்வொரு ஆயுதத்துக்கு ஒவ்வொரு பேர். இத வைத்து நம்மளை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு. 2 பெண் பிள்ளைகளும் இங்க இல்லை, 2 பேரும் ஃபாரின்ல இருக்காங்க. எனக்கு ஆதரவே இல்லை. ஆதரவு இல்லாத எனக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார். ஆனா அங்க உட்காந்துக்கிட்டு கேமராவை பார்த்து எங்க வீட்டுல என்ன நடக்குது, என்ன பண்ணணும் அவங்க சொல்றாங்க. அம்மா வந்து அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, புதன்கிழமை ஹாஸ்பிட்டல் போகலாம், இப்ப வேணாம். ஆனா அவங்க நாங்க பேசுறது அங்க கேமராவில் பார்த்துட்டு சொல்றாங்க, மம்மி இப்ப நீங்க டாடி எடுத்துட்டு போலன்னா நாங்க ஆம்புலன்ஸ் அனுப்பிடுவோம். உடனே யோசித்து பாருங்க. ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், என்னோடு கூட இருக்கிறது உங்களோட இருப்பா. எனக்கு பிள்ளைங்க படிப்பை பத்தி எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? படிச்சு முடித்த பிள்ளைங்களுக்கு வேலை இல்லைன்னு எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்ற நாளே தினத்தை குறிச்சு கவலைப்படாதே, வானத்து பறவைகளை பார், அவர் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை. அவர்களுக்கு நான் பிழை பூட்டவில்லையா? நான் பிழை பூட்டலே அவர்களுக்கு உனக்கு கொடுக்க, அவர்களுக்கு நான் உடுத்தவில்லையா? ஒவ்வொரு நிறங்கள், ஒவ்வொரு பூக்களுக்கு ஒவ்வொரு நிறத்தை நான் கொடுக்கவில்லையா? அவைகளுக்கு உடுத்தி அழகு பார்க்கிற நானு உன்னை உடுத்தி அழகு பார்க்க மாட்டேனா? ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, காசா பணமா கொடுத்து கேட்பதற்கு அவர் 2 கரங்களை விரித்த வண்ணமாய் காத்திருக்கிறார்.
எப்பொழுது என் பிள்ளைகள் என்னை தேடி வருவார்கள், எப்பொழுது அவர்கள் கேட்கிறதை நான் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோட காத்திருக்கிற இடத்தை நீங்க கடந்து போங்க. நீங்க எதையுமே கொடுக்க வேண்டாம், ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். உங்க சின்ன இருதயத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க. ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ள கடந்து வாங்க. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்கன்னு கேளுங்க. நிச்சயமா கிடைக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என் வீட்டுல எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க. 13 பிள்ளைகளிலே 7வது பெண் பிள்ளையாய் பிறந்தேன். கேட்டுதான் அவங்க அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. ஆனா குடும்பமே என்னை ஒதுக்கி தள்ளினார். ஆனா இன்றைக்கு நான் இல்லாம எதையும் செய்யறது பார்த்தீங்களா? இதுதான் இன்றைக்கு தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிற ஒண்ணு மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உன்னை வேண்டான்னு ஒதுக்கலாம், உன்னை கை கழுவிடலாம், இல்லை இன்னைக்கு ஒண்ணே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க ஒண்ணே இல்லாதவங்க இல்லை. தேவன் உங்களோட இருக்கிறார். இந்த உலகத்தையே உருவாக்கினவர் இருக்கிறார். இந்த உலகத்தையே படைத்தவர் இருக்கிறார். உங்களை தூக்கி சுமந்தவர் தேவன் இருக்கிறார். ஆகவே கவலையை தூக்கி பின்னாடி போடுங்க, பிரச்சனையை தூக்கி முதுகுக்கு பின்னாடி போடுங்க. இயேசுவை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. இயேசுவை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. கவலையை தூக்கி பின்னாடி போடுங்க. நிச்சயமாக அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதத்தை செய்து இதே இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்துவதை திண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு ஒரு பெண்ணாய் நான் நின்ற ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்னான். என் தேவன் எனக்கு கொடுத்த பலன், தைரியம். அல்லேலூயா. எத்தனை 1000 பேர் இருந்தாலும் சரி, அவங்க மத்தியிலே பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார், தைரியம் கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. முதல் கொடுக்கிற ஒரு காரியம், பயப்படாதே. யாருக்கு நீ பயப்படுகிறாய்? எதை கண்டு பயப்படுகிறாய்? வில்லி சூனியங்களா, பொல்லாத ஆவியா, மந்திரமா, தந்திரமா, வியாதியா, விக்கனமா, போராட்டமா, இல்லாமையா, வறுமையா, பெருமையா, எதை கண்டு நீ அஞ்சு வருவாய்? பயப்படாதே. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். எங்க கூப்பிடவே இல்லையே, இப்ப எங்க கிடைக்கும்? யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வாயில போட்டு நாளைக்கு கழிவறையில போகிற ஒரு காரியத்துக்காக நாம் தீவிரித்துக் கொண்டு இருக்கிறோமே, நம் ஆத்துமத்துக்கு நாம் என்ன செய்தோம்? நம்ம ஆத்துமத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்தை பணம் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுதந்திரம் வேணும் கேட்கிறோம். ஒரு பின்னு கொண்டு போக முடியுமா உன்னால? யோசித்து பாருங்கள். எங்க வீட்டை கட்டுறோம், பரலோகத்தை கட்டு. அந்த வீட்டை எப்படி கட்டுவ? நன்மை செய், நன்மை செய், நல்லதை செய், தர்மம் செய். இப்படி கர்த்தரை தேடு. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பரலோகத்தை வீட்டை கட்டுவதற்கு சமம். ஆகவே கவலைப்படாதீங்க. என் அன்னைக்கு கேட்டாங்க, இந்த அம்மா ஏன் போய் அங்க போய் எங்க இருக்கிற இடம்லாம் இல்லைன்னு படப்பேட போய் என் சர்ச்சை கட்டி வச்சிருக்குது. அப்ப இங்க எல்லாம் இருக்கிறவங்க யாருமா? நீங்கெல்லாம் யாரு? படப்பு ஜனங்க தானே. அப்போ உங்களுக்காக தானே இதை கட்ட சொல்லியிருக்காங்க அப்பா. அப்ப யாருக்கு கட்ட சொன்னார் இந்த இடத்த? உங்களுக்காக. அப்பா வந்து ராஜரீகத்தோட உட்காரும் போது அவரிடத்துல போய் நான் கேட்கும் போது, இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போதே கூடவே கொடுத்து அனுப்பிடுவார். என்ன தெரியுமா? மன சமாதானம், நிம்மதி இல்லை. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னா அவன்
வாழ்வதே டோட்டல் வேஸ்ட். அவன் வாழணும்னா அவனுக்கு நிம்மதி வேணும், மன நிறைவு வேணும். அவன் பட்டினியா இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். அது யாராலும் கொடுக்க முடியாது, கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தான். பார்த்தீங்களா, இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா, இந்த 1ஆம் தேதி கொடுத்த அந்த வார்த்தை. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த உரிமையை அழுத்திக்க. அப்பா நீங்க தானே சொன்னீங்க என்னுடைய. அடிக்கடி அந்த பாட சொல்ல, ஐ டோன்ட் கேர், எனக்கு தெரியாது, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா எனக்கு இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னா நடந்துடும். இப்படிதான் நான் கேட்டது, இப்படிதான் கேட்பேன் பாட்டு. இதை கேட்கறதுல ஒரு காரியம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கான்பிடென்ட், நம்பிக்கையோட நடக்கும் என்று சொல்றதுக்கு தான் இந்த காரியம். சொடுக்கு போட்டு எங்க அப்பாட்ட பேசுவேன், சொடுக்கு போட்டு பேசுவேன். இந்த சொடுக்கு போட்டு பேசுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது, அவ்வளவு நம்பிக்கை. ஆகவே எனக்கே ஆச்சரியமா இருக்கு, பேசுறது நான் தானா? நேத்தெல்லாம் காத்து போச்சு, காலையிலலாம் காத்து போச்சு, ஒரு வார்த்தை பேச முடியல, கண்ணீர் விட்டு கதர்ன காலையில 5 மணிக்கு. ஒரே நாள பேச முடியுமா? ஆராதனை நடத்த முடியுமா? 5 மணி ஜெபம் பண்ண முடியுமா? ஜனங்க வருவாங்களே, ஒருத்தருக்கு தனித்தனியா ஜெபிக்கணுமே. ஜெபித்து ஆராதனை பண்ண கொஞ்ச நெஞ்சம் இந்த காத்து வச்சுக்கிட்டு, ஆனா இங்க வந்து இப்ப நின்ன பிறகு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்ம எல்லோரும் எழுத கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், நாமும் மகிமைப்படுவோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, என் ஜனங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதற்குதான் சொன்னீங்களா? இதற்குதான் சொன்னீங்களா? அடைய ஜபத்திலே தனித்திருக்கும் மகளே, படப்பைக்கு சென்று அந்த ஜனங்களுக்கு கொடு, அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நெருக்கத்தோட, பாரத்தோட, கண்ணீரோட, கவலையோட, துக்கோட ஆண்டவரே, இதுதான் என் வாழ்க்கையா? இதுதான் என் வாழ்க்கையா? இன்னும் எத்தனை காலங்களுக்கு எனக்கு இந்த கண்ணீர், இன்னும் எத்தனை காலங்களுக்கு எனக்கு இந்த வேதனை? என் வாழ்க்கை இவ்வளவுதானா? என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு பிள்ளைகளே, வியாதியா, வேதனையா, கைவிடப்பட்ட சூழ்நிலையா, திருமண தடையா, குழந்தை வாக்கியம் இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாமே என் கரத்திலே உண்டு, எல்லாம் என் கரத்திலே உண்டு, எல்லாம் என் கரத்திலே உண்டு. வேதம் சொல்லுகிறது, பெறச் செய்கிறவராகிய நான் உன்னை பெறச் செய்யாமல் இருப்பேனோ? அல்லேலூயா. உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னுடைய கருவை என்னுடைய கண்கள் காணாமல் இருக்குமோ? வியாதியா, வியாதியிலிருந்து நான் உன்னை விளக்குவேன், நானே உனக்கு பரிகாரி. சிலுவையில் அறையப்பட்டு உனக்காக, உன் வியாதிக்காக, உன் துக்கத்துக்காக, உன் பாடுகளுக்காக, உன் நிந்தைக்காக, உன் அவமானத்துக்காக, உன் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்காக வருத்தப்பட்டு வாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த தேவன் கைவிடுவாரா? கவலைப்படாதே. நீ கவலைப்படுறதுனால கூட்டவை குறைக்க உன்னால முடியாது, உன்னால முடியாது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வை, அவரை புயபலமாக்கிக்கொள். இன்னைக்கு உள்ள வேதனை நீங்கி நீ சுகம் பெறுவாய். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உன் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நீ எதிர்பார்த்துக்க நன்மைகள் உனக்கு காரியத்தை தேடி வரும். சொத்து சம்பந்தப்பட்ட காரியத்தை
கட்டவும் எழுப்பவும் நாட்டவும் கிருபை தருகிறேன். ஹல்லேலூயா. பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆறுதலற்றி கிடந்த எனக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுத்தார். ஓ ரக்கனமோ, ஓ ராலாதி ஷிரிலேதி கனமோ, ஓ ராலாதி ஷிரிலேதி கனமோ, ஓ ரிகனமோ நிமக்க பாபா. நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். என்னை தேடி வருகிற ஒருவரையும் நான் வெறுமையா அனுப்பினதா சரித்திரமே இல்லை. இன்றைக்கு இந்த நிமிஷத்திலே வருத்தத்தோட வந்த என் அன்பு பிள்ளைகளே, ஏதோ கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நிம்மதியோட சமாதான சந்தோஷத்தோட புறப்பட்டு போங்க. என்ற கேவல அற்புதத்தை நீங்க காண முடியும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கும். தேவ மகிமை விளங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை குறித்து வருத்தத்தோடு வந்திருக்கிறீர்களா? வருத்தப்படாதீங்க. இந்த ஆண்டை கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் ஆண்டை மாற்றி கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். குடும்பத்தின் சூழ்நிலை மாற்றுகிறார். குடிக்கார கணவர்களை குறித்து வேதனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் கரங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. எல்லா குடி பழக்கத்திலிருந்து பிள்ளை கொடுக்கிறார். என் அன்பு தேவ சனமே, கவலைப்படாதீங்க. மன நிம்மதியும் சமாதானமும் அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மன நிறைவையும் நிம்மதியும் பெற்று நாம் சாட்சியாக இருப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து இந்த நாளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.